Saya Sihat. Berhenti memandu jika anda microsleep. பாதையில் பிரதமரின் பிரிட்டன் பயணம் 1100 கோடி ரிங்கிட் முதலீட்டை கவர்ந்துள்ளது. மலேசியா தாய்லாந்து ஒத்துழைப்பு ஆசியான் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் வட்டார பிரச்சினையை களையும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. லண்டனுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட முதலாம் பயணம் 1100 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீட்டு வாய்ப்புகளை ஈர்த்துள்ளது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், இலக்கவியல், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்த முதலீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மலேசியா மீது அனைத்துலக முதலீட்டாளர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அது எடுத்து காட்டுவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். பிரதமரின் இந்த பயணம் மலேசிய பிரிட்டன் அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் அணுக்கப்படுத்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வானூர்தி தளவாடங்கள், உபரி பாகங்களை உட்படுத்திய 50 கோடி ரிங்கிட் மதிப்பிலான ஏற்றுமதி வாய்ப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் வியூக பகிர்வு ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் மலேசியாவும் பிரிட்டனும் இசைந்துள்ளன. வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல், செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல், பருவநிலை மாற்றம், உயர்கல்வி, தற்காப்பு, பாதுகாப்பு ஆகிய துறைகளும் அவற்றுள் அடங்கும். லண்டனுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் பிரிட்டன் நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு மலேசிய ஊடகத்தாரிடம் பேசினார். CPTPP பசிபிக் நாடுகளுக்கு இடையிலான முழுமையான முன்னேற்றகரமான ஒப்பந்தத்தில் பிரிட்டனும் இணைந்திருப்பது மலேசியாவுடனான வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை எளிதாக்கியிருக்கிறது. ஆங்கிலேய அரசாங்கம் ஒன்று அந்த ஒப்பந்தத்தில் இணைந்திருப்பது சாதகமான வளர்ச்சி என பிரதமர் குறிப்பிட்டார். ஒப்பந்தங்கள், வல்லுநர்கள், சரக்குகள் ஆகியவற்றை எளிதாக கொண்டு செல்ல அந்த உடன்பாடு வழிகோலும். அத்துடன் பிரிட்டனில் முதலீடு செய்துள்ள தினாகா நேஷனல், YTL குரூப், கமுடா ஆகிய நிறுவனங்களுடனான சந்திப்பில் மலேசியாவுக்கு அவை கொண்டு வர வேண்டிய வளம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமருடனான சந்திப்பு குறித்து விவரித்த டத்தோஸ்ரீ அன்வார், அந்நாட்டின் மேம்பாட்டு திட்டங்களுக்கான டெண்டர்களை பெறுவதில் மலேசிய நிறுவனங்கள் வெற்றி அடைந்திருப்பது பற்றி பெருமிதம் தெரிவித்ததாகவும் கூறினார். எடுத்துக்காட்டுக்கு, YTL குரூப் மேற்கொண்டிருக்கும் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக அடுத்த 5 ஆண்டுகளில் 110 கோடி ரிங்கிட் ஈட்ட இயலும் என பிரதமர் சுட்டினார். கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி CPTPP-யில் இணைந்ததன் வழி அந்த ஆசிய பசிபிக் வர்த்தக கூட்டமைப்பில் இணைந்த முதல் ஐரோப்பிய நாடாக பிரிட்டன் விளங்குகிறது. CPTPP-யில் மலேசியாவின் உடன்படிக்கை 2022 நவம்பர் 29ஆம் நாள் நடப்புக்கு வந்தது. மண்ணில் காணப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சி, வல்லமை, திறன் வாய்ந்த ஆள்பலம் ஆகியவற்றை குறைத்து மதிப்பிடாதீர். அயலகத்தில் உள்ள மலேசியர்களுக்கு அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். உலக முதலீட்டாளர்கள் தொழில்நுட்ப துறையில் மலேசியா கொண்டிருக்கும் ஆளுமைக்கு அங்கீகாரம் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டினார். அவர்களில் பலர் மலேசியாவில் பல்லாண்டுகளாக வர்த்தகத்தை தொடரும் நிலையில் தொடர்ந்து முதலீடு செய்கின்றனர். ஜெர்மனியின் மிகப்பெரிய குறை கடத்தி உற்பத்தியாளரான இன்ஃபினியான் டெக்னாலஜிஸ் AG மலேசியாவில் 600 கோடி யூரோ மதிப்பில் முதலீடு செய்திருப்பதை பிரதமர் உதாரணம் காட்டினார். அந்த ஐரோப்பிய நாட்டை தவிர்த்து மலேசியாவின் வல்லமை, தொழில்நுட்பம், திறன் வாய்ந்த ஆள்பலம் ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் நம்பிக்கை கொண்டிருப்பதை அது காட்டுகிறது. லண்டனில் புலம்பெயர்ந்து வாழும்
மற்றும் 700க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் தொடுத்த கேள்வி கணைகளுக்கு பதில் அளிக்கையில் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை வெளியிட்டார். மேலும் YTL, ஈகோவெல், சைம்டாபி, TNB போன்ற மலேசிய நிறுவனங்கள் பிரிட்டனில் சிறப்பாக இயங்குகின்றன. பொது டெண்டர் வாயிலாக அந்த நிறுவனங்கள் பல திட்டங்களை தங்கள் வசமாக்கி இருப்பதை பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே பிரிட்டனுக்கான தனது அலுவல் பயணத்தை முடித்த பிறகு பிரதமர் நாளை தொடங்கி பெல்ஜியத்துக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமராக பதவியேற்ற பிறகு டத்தோஸ்ரீ அன்வார் பெல்ஜியத்திற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மலேசியா, பெல்ஜியம், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுக்கு இடையிலான இருவழி உறவை மேலும் வலுப்படுத்துவதை அந்த பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. சந்திப்பின் போது பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டெ க்ரூ மற்றும் ஐரோப்பிய மன்ற தலைவர் அன்டோனியோ கோஸ்டா ஆகியோருடன் பிரதமர் இருவழி சந்திப்பை மேற்கொள்வார். அனைத்துலக சவால்களை களைவதில் ஆசியான் மற்றும் மலேசியாவின் உலக எதிர்பார்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்படும். அதேவேளை ஆசியான் EU இடையிலான உறவை மேம்படுத்துவது மீதான அணுகுமுறைகள் பற்றியும் ஆராயப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவும் தாய்லாந்தும் வட்டார மற்றும் உலக நிலைகளில் தீவிர கவனம் செலுத்தப்பட்ட விவகாரங்களை கையாள்வதில் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக ஆழ்கடத்தலை களையவும் ஆசியான் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளுக்கு இடையில் அத்தகைய அணுக்கமான கைகோர்ப்பு தேவைப்படுகிறது. வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் அவரின் தாய்லாந்து சகா மரிஸ் சங்யாம்போங்சாவுடன் இணைந்து வழங்கிய செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை வலியுறுத்தினார். லங்காவியில் நடைபெறும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போதே அவர்களுக்கு இடையில் இருவழி சந்திப்பு நடத்தப்பட்டது. இணைய மோசடியை களைவதில் அமலாக்க நிலையில் ஆசியான் நாடுகளுக்கு உதவ சீனா முன் வந்திருப்பது குறித்து அவர்களிடம் ஊடகத்தார் வினவினர். அது தொடர்பான கலந்துரையாடல் இன்னும் பூர்வாங்க நிலையில் இருப்பதாக மரிஸ் பதில் சொன்னார். சிக்கலாகி வரும் உலகமய சூழலில் அர்த்தம் பொதிந்த மாற்றத்தை கொண்டு வரும் ஆற்றலை ஆசியான் கொண்டிருப்பதை டத்தோஸ்ரீ முகமது ஹசான் இவ்வேளையில் சுட்டினார். அவர்கள் இருவரும் வட்டார நிலையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் வரும் சவால்களை சமாளிப்பதிலும் தங்களுக்கு இடையிலான கடப்பாட்டினை வெளிப்படுத்தினர். ஆசியான் கூட்டங்களில் மிளிர்கிறது மலேசியாவின் முதல் மின் வாகனமான புரோட்டோன் EMAS 7. நாடு தலைமையேற்கும் ஆசியான் கூட்டத்தில் பேராளர்களை ஏற்றிச் செல்லும் அதிகாரப்பூர்வ வாகனமாக EMAS 7 வலம் வருகிறது. கூட்டம் நாளை முடிவுறும் வரை புரோட்டோன் EMAS 7 மின் வாகனம் பயன்படுத்தப்படும். புரோட்டோன் தயாரிப்பில் நாட்டின் முதல் மின் வாகன வெளியீடான EMAS 7 அரசின் ஆதரவை புலப்படுத்தும் வகையில் அதனை ஆசியான் கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வ வாகனமாக தேர்வு செய்வதாக முன்னதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார். மலேசியா தொடர்ந்து நிலைத்தன்மையையும் எரிசக்தி மாற்ற இலக்கையும் அடைய உள்ளூர் EV வாகன தயாரிப்புகளை ஊக்குவிப்பதும் விளம்பரப்படுத்துவதும் அவசியமாகும். சமூக ஊடக உரிமம் குறித்து லிங்க்டின் உரிமையாளர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் MCMC பேச்சு நடத்தி வருகிறது. மலேசியாவில் ASP சேவை வழங்குனர் உரிமம் பெறுவதற்கான நிபந்தனைகளை லிங்க்டின் பூர்த்தி செய்துள்ளதா என்பதை கண்டறிய அந்த கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். மலேசியாவில் 80 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் லிங்க்டின் வலைத்தளத்தை பயன்படுத்துகின்றனர். X மற்றும் YouTube தளங்களை பொறுத்தமட்டில் நாட்டில் அவற்றின் உரிம பதிவுக்கான கலந்துரையாடல் தொடர்கின்றன. அதேவேளை மெட்டா கூடிய விரைவில் அதற்கான உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை உரிமத்தை பெறுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கையில் மெட்டா உள்ளது. நாட்டில் இதுவரை டிக்டாக், WeChat, டெலிகிராம் ஆகியவை சமூக ஊடக உரிமத்தை பெற்றிருப்பதாக ஃபஹ்மி குறிப்பிட்டார். ஃபியூச்சர் ஹெல்த் ஃபார் ஆல் முன்னோடி திட்டம் இன்று அறிமுகம் கண்டது. நாட்டின் 6 மாநிலங்களில் 20 இடங்களில் அந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் என ஃபஹ்மி தெரிவித்தார்.
FH4A திட்டத்தில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் 5G அலை கட்டமைப்பு வாயிலாக சுகாதார சேவைகள் விரிவுபடுத்தப்படும். 5G அலை கட்டமைப்பை முறையாக பயன்படுத்தி சுகாதாரத்துறையை வலுப்படுத்தும் இந்த திட்டத்தை சுகாதார அமைச்சுடன் இணைந்து MCMC ஏற்பாடு செய்கிறது. இலக்கவியல் அறிவாற்றல் மீதான விழிப்புணர்வு மேம்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். குறிப்பாக உட்புற பகுதி மக்கள் அரசாங்கத்தின் திட்டங்களின் பலனை பெறுவது அதன் வாயிலாக உறுதி செய்யப்படும் என ஃபஹ்மி குறிப்பிட்டார். 285 கோடியே 80 லட்சம் ரிங்கிட் கடந்த ஆண்டு நெடுகிலும் ஸ்லாங்கூர் மாநிலம் ஈட்டிய மொத்த வருவாய் மதிப்பு. ஆக்ககர பொருளாதார வளர்ச்சியும் ஊக்குவிக்கும் முதலீடுகளும் அந்த வளப்பத்திற்கு வித்திட்டதாக மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில வரலாற்றிலேயே மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வருவாய் மதிப்பாக அது திகழ்கிறது. புதிய மேம்பாட்டு இடங்கள், தொழிற்சாலைகள், தரவு மையங்கள், நனிச்சிறப்பு மற்றும் துரித வளர்ச்சி காணக்கூடிய தொழில்நுட்ப மையங்கள் ஆகியவற்றை திறந்ததன் பலனாக அந்த வளர்ச்சி எட்டப்பட்டது. மேலும் மாநில நிர்வாகத்துக்கும் தனியார் துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளின் வாயிலாகவும் அது சாத்தியமானதாக டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரியின் சார்பில் அவரது உரையை வாசித்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுddin குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் மாநிலம் 2023இல் 270 கோடி ரிங்கிட் வருவாயை ஈட்டிய நிலையில் 2022இல் அது 250 கோடி ரிங்கிட்டாகவும் 2021இல் 230 கோடி ரிங்கிட்டாகவும் பதிவானது. 2025 சீன புத்தாண்டை முன்னிட்டு பஹாங்கின் 11 மாவட்டங்களில் வளப்ப விற்பனை திட்டம் தொடங்கவிருக்கிறது. நாளை மறுநாள் தொடங்கி 6 நாளுக்கு நடைபெறும் அந்த விற்பனை திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோர் பெருநாளுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். சந்தை விலையை காட்டிலும் அங்கு பெருநாளுக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் மலிவு விலையில் விற்கப்படும். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க உதவும் மாநில அரசின் முன்னெடுப்புகளில் ஒன்றாக அந்த விற்பனை திட்டம் அமைவதாக பஹாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிம் சொன்சியாங் தெரிவித்தார். வளப்ப விற்பனை திட்டத்திற்கென 6 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி அதற்கு மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சிம் சுட்டினார். அந்த விற்பனை திட்டம் பஹாங்கில் தேர்வு செய்யப்பட்ட பேரங்காடிகளில் இம்மாதம் 20ஆம் 21ஆம் தேதிகளிலும் 23 தொடங்கி 26ஆம் தேதிகளிலும் மேற்கொள்ளப்படும். மலாக்கா இலக்கவியல் கிராம முன்னெடுப்பு திட்டம் இன்னும் 6 மாத காலத்தில் முழுமையடையும். அதில் 657 கிராமங்கள் இலக்கவியல் உருமாற்றம் பெறும் என முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். மலாக்கா இலக்கவியல் கிராம முன்னெடுப்பில் குடியிருப்புகள் அனைத்தும் புதிய முகவரிகளை பெறும். முகவரியை எளிதாக அடையாளம் காணும் பொருட்டு விரைவு எதிர்வினை குறியீடும் அந்த வீடுகளுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் கூறினார். மைல்கள் முறைமையை கொண்ட பழைய முகவரிக்கு மாற்றாக பல்வேறு நிறுவனங்களை உட்படுத்தி இந்த உருமாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது. இலக்கவியல் முகவரி கிடைக்க பெற்றவுடன் வீட்டில் குடியிருப்போர் தங்கள் அடையாள அட்டையை புதிய முகவரிக்கு கட்டணம் இன்றி மாற்றிக்கொள்ளலாம். அத்துடன் நிலப்பட்டா, வாகன உரிமை சான்றிதழ், பொருளக கணக்கு ஆகிய சுய தரவுகளுக்கும் புதிய முகவரியை பயன்படுத்தலாம் என டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் கோடி காட்டினார். பெற்றோர்களே, பள்ளி விடுமுறை காலங்களில் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணிப்பீர். அதன் வழி அவர்கள் உடல் ரீதியாக தேவையற்ற நடவடிக்கைகளிலோ இணைய பகடிவதை போன்ற தீய செயலிலோ ஈடுபடுவதை தடுக்க இயலும் என பிரதமரின் மனைவி டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில் நினைவுறுத்தினார். நாட்டில் அண்மைய காலமாக நிறைய வன்பகடி சம்பவங்கள் ஏற்படுகின்றன. அதில் பிள்ளைகளை சரியான முறையில் கண்காணிக்காத பெற்றோரின் அலட்சிய போக்கும் ஒரு காரணமாக உள்ளது. அதன் பொருட்டு மலேசிய நம்பிக்கை மகளிர் தொண்டூழிய கழகமான கசே மலேசியா மனநல சுகாதாரம், இணைய பகடிவதை, கல்வி முதலிய 3 முதன்மை துறைகளில் மக்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்துவதாக அதன் தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில் குறிப்பிட்டார்.
பேராக்கில் முதலீட்டு மோசடியில் சிக்கிய பயிற்றுனர் 3,04,000 ரிங்கிட்டிற்கும் கூடுதலான தொகையை பறிகொடுத்தார். இல்லாத பங்குகளை வாங்கி விற்றதன் காரணமாக அவர் அந்த மோசடிக்கு ஆளானதாக மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டிசிபி ஜுல்கஃப்லி சரியாட் தெரிவித்தார். மோசடிக்காரர் வழங்கிய இணைய முகவரியை பெற்று தொடர்புடைய பயிற்றுனர் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்துள்ளார். பின்னர் அதில் வழங்கப்பட்ட இணைப்பை அவர் அழுத்தியுள்ளார். அதன் பின்னர் 32 வயதான அந்த பெண்மணியின் பொருளக கணக்கில் இருந்து 14 பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை யாவும் அவரின் சேமிப்பும் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடம் இருந்து வாங்கிய பணமாகும். அதனையடுத்து சந்தேகமடைந்த பயிற்றுனர் அந்த முதலீடு பற்றி அறிந்து கொள்ள இணையத்தையே நாடிய போது அப்படி ஒரு முதலீட்டு திட்டம் இல்லை என்பது அம்பலமானது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண்மணி உடனடியாக போலீசில் புகார் அளித்ததாக டிசிபி ஜுல்கஃப்லி சரியாட் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர், ஷா அலாம் மற்றும் காஜாங்கில் அந்நிய தொழிலாளர் குடியிருப்புகளில் நேற்று அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் கள்ளக்குடியேறிகள் 76 பேர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபன் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் வங்காளதேசம், நேபாளம், மியான்மர், இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் ஆவர். 374 பேரை பரிசோதித்ததில் 20 முதல் 55 வயது வரையிலான கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா குறிப்பிட்டார். ஜொகூரின் மூவாரிலும் பத்துப்பஹாட்டிலும் நடத்தப்பட்ட குடிநுழைவுத்துறை சோதனைகளில் 72 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒப்ஸ் ககார், ஒப்ஸ் மஹேர், ஒப்ஸ் சாப்பு ஆகியவற்றில் 438 பேர் பரிசோதிக்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறை ஜொகூர் இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களுள் 3 உள்நாட்டவர். ஏனையோர் தாய்லாந்து, மியான்மர், இந்தோனேசியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். திரங்கானு பண்டார் சுக்காய் வேளாண் சந்தையில் உடற்பேறு குறைந்த ஆடவர் தாக்கப்பட்டார். அதில் தொடர்புடையோர் என ஐயுறப்படும் ஆடவர் 3 நேற்றிரவு கமமன் போலீஸ் தலைமையகத்தில் விசாரிக்கப்படும் போது கைது செய்யப்பட்டனர். உடற்பேறு குறைந்த ஆடவர் தாக்கப்படும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக்கப்பட்ட வேளை அதில் இடம்பெற்றிருந்த அந்த 3 ஆடவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். பயிரை மேய்ந்த வேலிகளுக்கு தண்டனை. ஆம், கிள்ளான் பள்ளத்தாக்கிலும் நெகிரி சம்பிலான் நீலாயிலும் பயணீட்டாளர்களின் பொட்டலங்களை களவாடிய ஐயத்தின் பேரில் பட்டுவாடா நிறுவன ஊழியர் 7 கைது செய்யப்பட்டனர். தமன்சரா சிண்டாவில் உள்ள அந்த நிறுவனத்தின் கிடங்கில் அவர்கள் குற்றம் செய்ததாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து 21 முதல் 55 வயது வரையிலான 6 ஆடவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். நம் பாரம்பரிய திருநாளாம் பொங்கல் விழாவை ஒட்டி பந்தைடாலாம் நாடாளுமன்ற தொகுதி ஏற்பாட்டில் பொங்கல் வைக்கும் போட்டி நாளை பிற்பகல் 2 மணிக்கு கோலாலம்பூர் பந்தைடாலாம் IWK ஈகோ பார்க்கில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. சிறப்பு வருகை புரிகிறார் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல். அனைவரும் திரண்டு வாரீர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பிணை கைதிகளை விடுவிக்க வழிவகுத்துள்ளது. அதோடு 15 மாதங்களாக தொடர்ந்த மாந்தநேய பேராபத்துக்கும் சிறிது காலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஹமாஸுடன் இணைந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. எனினும் யூதப்படை அந்த நடவடிக்கையை நிபந்தனையுடன் மேற்கொள்கிறது. ஒப்பந்தத்தின் முதற்கட்டத்திற்கு ஏற்ப ஹமாஸ் 33 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவித்த நிலையில் இஸ்ரேல் 737 கைதிகளை விடுவித்ததாக அந்நாட்டு நீதி அமைச்சு தெரிவித்தது. ஹமாஸ் விடுவிக்கும் கைதிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே யூதப்படை அதன் வசம் உள்ள பாலஸ்தீனர்களை விடுதலை செய்யும் என நிபந்தனை விதித்துள்ளது. எல் சல்வடோரில் 4.3 டன் எடையிலான கொக்கைன் வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஏறத்தாழ 4300 கிலோ எடையிலான அந்த போதைப் பொருளை நேற்று சோதனையின் வாயிலாக அக்குடியரசின் அதிகார தரப்பினர் கைப்பற்றினர்.
பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைன் போதைப் பொருளின் மதிப்பு 10 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகும் என சல்வடோர் சட்டத்துறை தலைவர் ரொடோல்ஃபோ டெல்காடோ தெரிவித்தார். இம்முறை சல்வடோரின் அனைத்துலக கடல் எல்லையில் செயலாக்க தரப்பினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 படகுகளையும் அதில் இருந்த 9 கொலம்பியர்களையும் எக்வடோரியர்களையும் அவர்கள் கைது செய்தனர். போதைப்பொருள் கடத்தலும் வன்முறைகளும் எல் சல்வடோரில் தலைவிரித்தாடும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நாட்டின் இறையாண்மையை கட்டி காக்கவும் அதிகார தரப்பினர் உறுதி பூண்டுள்ளனர். கொலம்பியா அரசுக்கும் இடதுசாரி கும்பலுக்கும் இடையே மூண்ட வன்முறையில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டனர். அந்த இரத்த களரியை தொடர்ந்து இரு தரப்புகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சை அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ உடனடியாக நிறுத்தினார். கொலம்பியா வெனிசுவேலா எல்லையில் ELN தேசிய விடுதலை அமைப்பு அந்த கொரில்லா தாக்குதலை நடத்தியது. போர்க்குற்றம் புரிந்துவிட்டதாக கூறி கொலம்பியா அரசு ELN உடனான அமைதி பேச்சை அதிரடியாக ரத்து செய்தது. கொகைன் வர்த்தகத்தில் ஒரு கும்பல் மற்றொரு கும்பலின் எல்லையில் அத்துமீறி வணிகம் நடத்தியதன் காரணமாக அந்த வன்முறை வெடித்ததாக வட சென்டெண்டர் பகுதியின் ஆளுநர் வில்லியம் வில்லாமெசார் தெரிவித்தார். அதில் 20 பேர் படுகாயம் அடைந்தனர். கொலம்பியா வெனிசுவேலா எல்லையில் உலகையே போதை பித்தர்கள் ஆக்கக்கூடிய வல்லமை படைத்த கொக்கைன் வகை போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் கொக்கா தோட்டத்திற்கு ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் கலவரத்தை ஏற்படுத்துவது வழக்கமாகிவிட்டது. அதில் தேசப்பற்று நிரம்பிய இடதுசாரி கட்சியாக தன்னை அறிவித்துக் கொண்ட சக்தி வாய்ந்த கும்பலாக ELN உள்ளது. டிக்டாக் செயலியை தடை செய்யும் உத்தரவை நிலைநிறுத்தியது அமெரிக்க உச்ச நீதிமன்றம். அதனால் அமெரிக்காவில் உள்ள 17 கோடி டிக்டாக் பயனர்கள் அந்த செயலியை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட உள்ளனர். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற காரணம் கூறி உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட அந்த தீர்ப்பு கருத்து சுதந்திரத்தை மீறவில்லை என அது தெளிவுபடுத்தியது. அந்த தடை நாளை முதல் நடப்புக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வெள்ளை மாளிகை நிராகரிக்கவில்லை. எனினும் அமெரிக்கர்கள் அந்த செயலியை சில பாதுகாப்பு அம்சங்களுடன் பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என அது கேட்டுக்கொண்டது. அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான பொறுப்பை இப்போது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வீட்டு உபகரண வர்த்தக திட்டத்தின் வாயிலாக சீனா 27,000 கோடி யுவானை ஈட்டியுள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் 8 வகையான 6 கோடியே 20 லட்சம் வீட்டு தளவாடங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டம் வீட்டு தளவாட மறுசுழற்சி மற்றும் கட்டவிழ்ப்புத்துறை வளர்ச்சியையும் உந்தச் செய்திருப்பதாக சீன வர்த்தக அமைச்சு தெரிவித்தது. சீனாவில் கடந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்ட அல்லது மறுசுழற்சி செய்யப்பட்ட வீட்டு தளவாடங்களின் விகிதம் 14.83 விழுக்காடு அதிகரித்தது. அதேவேளை முறையாக வீசப்பட்ட வீட்டு தளவாடங்கள் விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 20 விழுக்காடு உயர்ந்தது. உள்நாட்டு தேவையை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கவும் வீட்டு தளவாட வர்த்தக திட்டத்தை சீனா மேற்கொண்டது. 2024 மார்ச்சில் பேரளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் பயனீட்டாளர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது. அந்த திட்டத்தை இவ்வாண்டும் விரிவாக்கும் பொருட்டு கடந்த 8ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட்டது. மைக்ரோவேவ், நீர் தூய்மை கருவி, பாத்திரம் கழுவும் கருவி, மின் சோற்றுப்பானை போன்றவையும் இவ்வாண்டு அந்த மறுசுழற்சி வர்த்தக திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சீன புத்தாண்டு இன்னும் சில நாள்களில் மலரவிருக்கிறது. சந்திர நாள்காட்டியின்படி இவ்வாண்டு தொடங்கும் வசந்த காலம் பாம்பு ஆண்டாக அமைகிறது. அதனை வரவேற்கும் எழில்மிகு விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறது சீன ஊடக குழாம். வரும் 28ஆம் நாள் சீன புத்தாண்டுக்கு முந்தைய நாள் நடைபெறும் மாபெரும்
நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக இந்த காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றிருக்கும் அதிகாரப்படியான சின்னமான பாம்புக்கு சி ஷெங்ஷெங் என பெயரிடப்பட்டுள்ளது. சி என்பது சீனத்தில் பாம்பு போல் வளைத்த எழுத்துருவுக்கான ஒலியாகும். அதிர்ஷ்டம், நீண்ட ஆயுள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் சி ஷெங்ஷெங் ஒரு பெரிய சீன பேரீச்சம்பழத்தையும் ஏந்தி கொண்டு நடனமாடுகிறது. 1983 தொடங்கி சீன ஊடக குழாமின் வசந்த கால வரவேற்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறது. யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்றிருக்கும் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுவதை சீன கலைஞர்கள் மிக பெரும் பேராக கருதுகின்றனர். பரதன் கிண்ணம் வெல்லப்போகும் அணி யாது? திரங்கானுவா, நகரி சிம்பிலானா? அதற்கான விடை இம்மாதம் 24ஆம் தேதி தெரிந்துவிடும். அவ்விரு அணிகளும் மோதும் இறுதியாட்டம் அன்றைய தினத்தில் ஸ்லாங்கூர் ஸ்லாயாங் நகராண்மை கழக அரங்கில் இரவு 8 மணி வாக்கில் தொடங்கும். முதல் முறையாக அதில் களம் கண்ட திரங்கானு இறுதியாட்டம் வரையில் முன்னேறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. குறிப்பாக அரையிறுதியில் மலாக்காவை 6-0 என பந்தாடி தலைமை பயிற்றுனர் குகனேஸ்வரன் லோகநாதன் வழிகாட்டலில் இயங்கும் திரங்கானு தன்னை பலம் பொருந்திய அணியாக நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. இதனிடையே நகரி சிம்பிலான் கடும் போராட்டத்திற்கு பின்னர் இறுதியாட்டத்திற்கு நுழைந்திருக்கிறது. அரையிறுதியில் புத்ராஜயாவை சந்தித்த அது வெற்றிக்கனியை பறிக்க பெனால்டி அடிக்கும் நேரம் வரையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. முழுநேர ஆட்டத்தின் போது இரு அணிகளும் தலா 2 கோல்களில் சமநிலை வகித்தன. பெனால்டி அடிக்கும் நேரத்தின் போது 4-2 என இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது நகரி சிம்பிலான். ஒரு சரித்திரபூர்வமான பரதன் கிண்ணம். இதில் நெகிரி சிம்பிலான் மாநிலமும் திரங்கானுவும் பங்கு போடுறாங்க இறுதி ஆட்டத்தில். இதை குறிப்பாக சொல்லணுன்னாக்கா திரங்கானு முதல் ஆண்டு இந்த பரதன் கிண்ணத்தில் பங்கு பெற்று இறுதி ஆட்டத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்தது நெகிரி சிம்பிலான் மாநிலத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களும் வருடாந்தோறும் ஏதாவது இறுதி ஆட்டத்துக்காக வந்துடுறாங்க. இந்த போட்டி மிக கடுமையாக சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 84 ஆண்டு கால வரலாற்று சிறப்பை கொண்ட பரதன் கிண்ணத்தை நகரி சிம்பிலான் 7 முறை வென்றிருக்கிறது. ஆக கடைசியாக 2023 அந்த கிண்ணம் வன்னி வசமானது. வரலாறு திரும்புமா, புதிய சரித்திரம் படைக்கப்படுமா என்பதை வரும் வெள்ளிக்கிழமை இரவு அரங்கேறும் இறுதியாட்டம் முடிவு செய்யும். மலேசிய கிண்ண காற்பந்தாட்டம். கிண்ணத்தை கைப்பற்றும் கனா ஜேடிடிக்கு வெகு தூரம் இல்லை. திரங்கானு சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் அது திரங்கானு எஃப்சியை 4-0 என பந்தாடியது. சொந்த அரங்கில் களம் இறங்கிய திரங்கானு அணி ஆட்டம் தொடங்கிய முதலே கடும் தாக்குதல்களை வெளிப்படுத்தினாலும் கோல் புகுத்த தவறியது. ஆட்டம் தொடங்கிய 17ஆம் நிமிடத்தில் ஜேடிடி அணிக்கான முதல் கோலை ரோமெல் மொராலெஸ் புகுத்தினார். 1-0 என்ற கோல் கணக்கில் முற்பாதி ஆட்டம் நிறைவை எட்டியது. பிற்பாதியில் ஆட்டம் சூடு பிடிக்கும் தருவாயில் ஜேடிடி அணியின் ஆட்ட நாயகனான அரிஃப் ஐமான் முகமது ஹனாஃபி ஆட்டத்தின் 79 மற்றும் 84 நிமிடங்களில் 2 கோல்களை புகுத்தினர். ஜேடிடி அணி முன்னிலையில் வகித்த நிலையில் அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்று தந்து வெற்றியை உறுதி செய்தார் பர்க்சன். அடுத்த மாதம் 1ஆம் நாள் ஜோஹர் பாரு இஸ்கண்டார் புத்ரி சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் 2ஆம் அரையிறுதி ஆட்டம் நடைபெறவுள்ளது. 2034 வரையில் மான்செஸ்டர் சிட்டிக்கு விளையாடுவார் எர்லிங் ஹாலண்ட். அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணியுடன் அவர் நடப்பில் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் 2027 ஜூனில் முற்று பெறுகிறது. அந்த நோர்வே தாக்குதல் நட்சத்திரத்தை விட்டு தராது. அதிக பொருட்செலவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது சிட்டி. புதிய ஒப்பந்தத்தின்படி ஹாலண்ட் வாரத்திற்கு 5 லட்சம் பவுனை ஊதியமாக பெறுவார். பிரீமியர் லீக்கில் மிக நீண்ட காலத்தை உட்படுத்திய ஒப்பந்தமாக அது கருதப்படுகிறது. இதற்கு முன்னர் செல்சி அதன் வீரர் கோல் பாமரை 9 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஹாலனுக்கு வழங்கப்பட்ட புதிய ஒப்பந்தம் வழக்கத்துக்கு மாறான ஒன்று என சிட்டி நிர்வாகி பெப் குவார்டியோலா இவ்வேளையில் புகழாரம் சூடியுள்ளார். 24 வயது ஹாலன் ஜெர்மனியின் புரூசியா டாட்மண்ட் அணியிலிருந்து 2022 சிட்டியில் இணைந்தார். சிட்டிக்கு இதுவரையில் களம் கண்ட 126 ஆட்டங்களின் வாயிலாக அவர் 111 கோல்களை புகுத்தியுள்ளார். ஞானக்குரல் அமுத தாரணை. நிலா மண்டபத்தின் நிறைந்த வமிர் துண்ணில் உலாவலா மந்தரத்தின் மேல் பிறைநிலா மண்டபமாகிய ஆக்கினையில் அமிழ்தம் உண்டால் அந்தரத்தில் உலாவலாம் என பொருள் விளம்புகிறார் அவ்வை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.